Hi friends, welcome to CBC class 12th Applied Maths MLR textbook solution பார்த்துருக்கோம். எக்ஸைஸ் நம்ம 4.4 பார்த்துட்ருக்கோம். அதில் 6th ப்ராப்ளம் சொல்யூஷன் நீங்கள் பாருங்களேன். வித்தவுட் கம்ப்யூட்டிங் அட்ஜாயிண்டே கண்டுபிடிக்கக்கூடாதான். ஆனால் அது கண்டுபிடிக்காமல் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்டே வேணுமா, அட்ஜாயிண்டே டிட்டர்மினன்ட் எடுத்து வேணுமா, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. அட்ஜாயிண்ட் இதை வச்சு அட்ஜாயிண்டே கண்டுபிடிக்கக்கூடாதான். அதை கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்டேன்னு ஒரு ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்ட ஆன்சர் வேணுமா, ஓகே? இது கண்டுபிடிச்சி சொல்லணுமா என்ன வரும், ஓகேவா? ஈஸி சப்ப மேட்ரு அசால்ட்டு நான் போடுறேன் பாருங்க, ஓகேங்களா? ஸோ ரீகால், இது ஒரு ரிசல்ட், ரீகால் பண்ணிக்கோங்க. என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n மைனஸ் 1. என்னன்னா என்னென்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், என்னென்னது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இதான் ரிசல்ட். இப்போ இதோட ஆர்டர் என்னதுப்பா 2/2வா, அப்போ என்னங்கிறது 2 தான், ஓகே? நீங்கள் கேட்கலாம் சார் அப்போ 3/3னா அப்போ என்னென்ன வரும் 3 தான். சார் நான்லாம் உங்களோட ப்ரில்லியன்ட். இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள், நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. 2/3னா என்ன எடுப்பீங்க, என்ன பார்த்தீங்களா? கரெக்டு தான், நல்ல கேள்வி தானே, கேவலமான கேள்வி. ஏன்னா டிட்டர்மினன்ட் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. 2/3, 3/2, 4/3 இந்த மாதிரி ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2, 2, 3, 3, 4, 4 இதுக்கு மேலே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். சாப்டர் ஃபுல்லாக நம்ம இதை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வாங்க. ஸோ இப்போ இந்த சம்முக்கு என்னது 2/2வா, அப்போ ஆர்டர் என்னது n is equal to 2, ஓகே? ஸோ n 2. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. 1 3 minus 1 4, இது வந்து -3னா +3 ஆகிடும் 7. ஸோ இந்த ஃபார்முலா போடுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும்னா என்ன ஃபார்முலா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தட் இஸ் 7 பவர் n minus 1, என்னன்னா ஆர்டர் என்ன 2, 2 minus 1, 7 பவர் 1 7. அவ்வளோதான், ஃபஸ்ட் சப் டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் போவோமா? ஓகே, புரிஞ்சுதா? இதே மாதிரி தான், ஓகே? காப்பி பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் சப் டிவிஷன் ஏ கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும். இங்கே பாருங்களேன், நம்ம போன சாப்டரில் 3rd சாப்டர்லேயே படிச்சிருப்போம். இது மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. என்னென்னா இதுக்கு பேர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட லோயர் பார்ட் எலமெண்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்பர் பார்ட் இந்த டயக்னலுக்கு மேலே ஃபுல்லாக 0வாக இருந்தால் இதுக்கு பேர் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், ஓகேவா? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒன்லி மல்டிப்ளை த டயகனல் என்ட்ரிஸ். நான் கொஸ்டின் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். என்னென்னா இது லோயர் ட்ரையாங்குலர் தானே, டிட்டர்மினன்ட் என்ன, மல்டிப்ளை த டயகனல் என்ட்ரிஸ் தான் டயகனல். மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 4 3, -2 × 4 × 3. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வரும் -8 3 -24. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஓகேவா? இல்லை சார் எனக்கு புரியல, குழப்பமாக, திரும்ப சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸோட டயகனலுக்கு மேலே, டயகனல்னால் இதுதான், டயகனலுக்கு மேலே இருக்க எலமெண்ட்லாம் 0வாக இருந்துச்சுன்னா கீழே இது பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்கா, ட்ரையாங்கிள் ஃபார்மில். ஸோ இதுக்கு பேர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேணும்னா நீங்கள் +- போட வேண்டாம், ஈஸியாக ஷார்ட்கட் தான். ஷார்ட்கட் என்னென்னா இந்த டயகனலை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறங்க போதும், ஓகேவா? சார் எனக்கு இன்னும் புரியல சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயும் போல் +- எடுத்து போடுங்க, ஓகே? -2 எடுத்துக்கோங்க, எப்பயும் நான் இங்கே போட்டுக்கிறேன். -2 எடுத்துக்கோங்க. ஹைட் த ரோ அண்ட் காலம். பேலன்ஸ் என்ன இருக்கும் 4 0 -7 3. நெக்ஸ்ட்டு -0 × anything 0. நெக்ஸ்ட்டு +0 × anything 0. நெக்ஸ்ட்டு -2. இதை மல்டிப்ளை பண்ணால் 12. இதை மல்டிப்ளை பண்ணால் 0. ஸோ -24. பார்த்தீங்களா? இப்படி இது 0 × anything 0 × 0. இப்படி போட்டாலும் -24 தான், இப்படி போட்டாலும் -1. எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், ஓகேவா? அதான் நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்தேன், ஓகே? இப்போ இந்த ஃபார்முலா போடுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 1. n என்னப்பா, இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், 3 rows 3 columns-ஆ, அப்போ n என்ன வரும், n வந்து 3. ஸோ பவர் 3 - 1. ஸோ -24 பவர் 3 - 1னா 2. ஸோ -24 × -24 என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 24 × 24 576, ஓகேவா? அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.